கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். பாருங்க, நம்ம வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறார். அது என்ன தெரியுமா? இமேஜினேஷன். நம்ம எனக்கு ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது சொன்ன ஒரு சங்கீதம், தாவீது பாடின ஒரு சங்கீதத்தை தான் இன்னைக்கு நம்ம அவர் பண்ண ஜெபத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பண்ணும் பொழுது அதை அப்படியே உங்களுடைய மனதில் கொண்டு வந்து அதை இமேஜினேஷன் பண்ணி அதோடு நிப்பாட்டாமல் அதோடு உங்களை ஃபீல் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறாங்க? இந்த பைபிள் உள்ள வார்த்தைகளெல்லாம் ஆவியானவரால் உந்தப்பட்டு. ஆவியானவரால் உந்தப்பட்டு அப்படின்னா இதை சரியாக டெஃபினிஷன் பண்ண முடியாட்டினாலும் உந்தப்பட்டு அப்படின்றத சரியாக, அதாவது அவர் ப்ரீத் பண்ணுறாரு, மனுஷனுக்குள்ளே ப்ரீத் பண்ணும்பொழுது அவங்க எழுதுகிறாங்க. அந்த உந்தப்பட்டு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியான டெஃபினிஷன் வந்து எது இல்லைன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்படியே சொல்ல டிக்டேட் பண்ணுற மாதிரி மட்டும் கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதே வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்ம வாசிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே நீங்கள் ப்ரீத் பண்ணும் பொழுது அதில் ஆவியானவரும் சேர்ந்து அதில் ப்ரீத் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அப்படி பண்ணும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக மாறிடுது. அப்படி நீங்கள் சொல்லாத வரைக்கும் இந்த வார்த்தை சும்மா அந்த பைபிள் இருக்கிற ஒரு சாதாரண எழுத்துக்கள் தான். ஆனால் எப்போ அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்களோ, அதை ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்களோ, அது வல்லமையுடையதாக மாறுகிறது. ஆமென். வாசிப்போமா? சங்கீதம் 116. சங்கீதம் 116. கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். இங்க தாவீது ஒரு விஷயத்தை வந்து அறிகிறாரு. என்னன்னா, இது இங்கிலீஷ் பைபிளில் மெசேஜ் வெர்ஷன், ஆனால் NLT வெர்ஷன் நினைக்கிறேன். NLT வெர்ஷனில் இது எப்படி போட்டிருக்குன்னா, he bends down அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது அவர் என்னோட முகத்துக்கு நேராக, நான் முழங்கால் படிப்பேன்னா எப்படி படிப்பேன், நான் விண்ணப்பம் பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவேன். அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவர் வந்து பெண்ட் டவுன் பண்ணி என்னை லிசன் பண்ணுறாராம். ஹல்லேலூயா. எந்த கடவுளும் இப்படி வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்துறத நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கடவுளை பற்றி பைபிள் சொல்லுது. அவர் மனுஷன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு, இப்போ ஒரு குழந்தை வந்து இருக்குது, குழந்தை இருக்கு பாருங்களேன், அந்த குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது பின்னாடியே வருது, அப்படியே சாலையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்போது ஒரு தகப்பனோ இல்லை அப்பாவோ இல்லது அம்மாவோ அது இருக்கிற இடத்துல வந்து ஒரு முழங்கால் போட்டு அது முகத்தை பார்த்து பேசும்பொழுது அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஆண்டவரை தாங்க ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. தாவீது அதை கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் கேட்டதே தாவீது அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் முன்னமே அன்பு கூர்ந்ததுனால இங்க வந்து தாவீது வந்து அந்த அன்பை நினைச்சு அன்பு கூறுறாரு. ஆமென். பாருங்க, அவர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால், அவர் லிசன் பண்ணுகிற தேவன். சொல்லுங்களேன், நான் ஜெபிக்கும் போது, நான் விண்ணப்பிக்கும் போது அவர் லிசன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் அது முழங்கால் போட்டு
பெண்ட் டவுன் பண்ணி நீங்க இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க அப்படின்னு லிசன் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடினால், இந்த நம்ம ஜெபிக்கு இப்படி தாவீது வந்து இந்த ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறதுனால அவர் அவர் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றான்னு பாருங்களேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். பயங்கரமான பிரச்சனை தாவீதுக்கு. அந்த பிரச்சனையில அவர் சொல்றாரு மரண கட்டுகள். சில சமயம் டெத் வரைக்கும் நான் போயிட்டேன், நான் சாகிற வரைக்கும் போயிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்படியே போயிட்டே இருந்தா இப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சுன்னா பேசாம இப்படியே பிரச்சனை போயிட்டே இருந்தா நான் செத்துருவேன் போல தெரியுது. எத்தனை தடவை இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம், யோசிச்சு பாருங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தா, பிரச்சனையே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தா நான் செத்துருவேன் போல இருக்கு அப்படின்னு. இந்த ஃபீலிங்கை தாவீது நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உண்டாகுது பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்குள்ளெல்லாம் தாவீது போய் தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஆனா அந்த அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று ஒரு குழந்தை மாதிரி போயிருக்கிறாப்லங்க. குழந்தை மாதிரி தாவீது வந்து குழந்தை மாதிரி அவர் சமூகத்துல போயிருக்கிறாரு. இந்த குழந்தை மாதிரி போகும் பொழுது அவரு எல்லாம் தெரியும் அப்படின்னு போகும்பொழுது அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஞானத்தையோ தன்னுடைய கிருபையோ வெளிப்படுத்துறது இல்லை. ஆனா குழந்தை மாதிரி போகும்போது, அதனாலதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் யார இந்த சிறியவரில் அது எங்க இருக்கு சொல்லுங்களேன். மத்தேயு 18வது அதிகாரம் எடுங்க. மத்தேயு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இயேசு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. மத்தேயு 18:2-4 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அவனுடைய சமூகத்துல போகும்போது பிள்ளைக்கு குழந்தைய போல தாழ்த்தும் போது அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அந்த சமூகத்துல போகும்பொழுது நமக்கு 1008 மெசேஜ் கேட்டிருப்போங்க, 1008 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா அந்த இடத்துல போகும்போது ஒண்ணுமே எனக்கு அப்படியே அவர்கிட்ட போகும்போது அப்படி ஒரு குழந்தைய போல அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல வந்து ஆவியனோட சத்தத்தை தெளிவா நம்மளால கேட்க முடியுது. ஆமென். இது வந்து குழந்தைய போல அப்படின்றதுக்கும் குழந்தைத்தனமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது சைல்ட் லைக் அப்படின்றதுக்கும் சைல்டிஷ்க்கும் வித்தியாசம் இருக்கு. சைல்டிஷ் என்னது முரண்டு பிடிக்கிறது, எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு இருக்குது. ஆனா சைல்ட் லைக்னா குழந்தைய போல, குழந்தை சுபாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். குழந்தைய போல அவர்கிட்ட போயிட்டு அவர் சொல்லும் போது அந்த குழந்தை அப்பா ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அம்மா வந்து அது எந்த அளவுக்கு அம்மாவை நம்பும்னா அவங்க அம்மா போட்டு அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட தான் என்ன செய்யும், இந்த அம்மா கிட்ட தான் நம்ம சொன்னா அம்மா என்ன செய்வா, நமக்கு செய்வா. இந்த அம்மா கிட்ட நமக்கு எப்பயுமே பாதுகாப்பு, அது பாதுகாப்பா உணருது அந்த அம்மா கிட்ட. அது என்னதான் தள்ளி விட்டாலும், தாயே தள்ளி விட்டா கூட திருப்பி தூக்குன்ட்டு தான் யார்கிட்ட போகுது, அம்மா கிட்ட தான் போகுது. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் எப்படிங்க வந்துச்சு, அந்த பாதுகாப்பின் உணர்வு எப்படி வந்துச்சு. அதனாலதான் இந்த குழந்தைய போல அவருடைய சமூகத்துல தாவீது போறாரு பாருங்களேன். அப்படி கெஞ்சுறாரு, குழந்தைய போல கெஞ்சி. நான் இந்த இடத்துல நான் வந்து ஃபோக்கஸ் பண்றது கெஞ்சணும் அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணல, குழந்தைய போல அவருடைய சமூகத்துல போகணுன்றதை நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஆமென். அப்படி போகும்பொழுது அந்த 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 நேரத்துல வந்து அவர்கிட்ட போகும்பொழுது நம்ம இருதயத்தை நம்ம ஊற்றிடுவோம். அந்த இடத்துல வந்து இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம சொல்றோம் கண்டிப்பா அவர் செய்வார்ன்ற அந்த குழந்தை அந்த மனசு அப்படி அந்த மாதிரி நம்மளை என்ன செய்ய வைக்கும். அடுத்து வந்து பாருங்க, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம். இந்த மாதிரி குழந்தைய போல தாழ்த்தும் பொழுது ஒரு விஷயத்தை தாவீது கண்டுபிடிக்கிறாரு. என்ன தெரியுமா, இந்த தேவன் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். இவர் நான் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு அவருக்கு தோணல. அவர் அந்த மாதிரி தாழ்த்தும் பொழுது ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இவர் எனக்கு கிருபையும் இவர் நீதியும் உள்ளவர், இந்த தேவன் மன உருக்கமானவர், இவர் இரக்கத்தில் மிகுந்த தேவன் அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன்.
இந்த இயேசுவை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? இந்த இயேசு உங்களுக்கு என்ன பண்ணாருங்க? இந்த இயேசு உங்களுக்கு என்ன பண்ணாரு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அடைஞ்சிருக்கோமா? இயேசு உங்களோட வாழ்க்கையில சந்திச்சு உங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்குன்றத உங்களால சொல்ல முடியுமா? இப்ப பாருங்க, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் போறாரு, ஆனா விடுவிக்கப்படுகிறாரு. தன்னை விடுவிக்கிறதுக்கு ஒரு ஆளு, அந்த தேவனை தன்னை விடுவிக்கிற ஒரு நபரா பாக்குறாரு. ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஆமென். அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு. அப்ப அவரை பார்த்துடுறோம் பாருங்களேன், இவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், எவ்வளவு சாந்தமுள்ள தேவன் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு அவர் அறியும் பொழுது, அந்த அறியிற ஒரு நிலைக்கு வர்றதுக்கு நம்ம குழந்தை மாதிரி ஒரு மனசு நமக்கு வேணுங்க. எல்லாம் தெரியும். நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா அப்படியே மைண்ட்ல அதுதான் வந்துட்டு இருக்கும். அந்த செகண்ட் பர்டிகுலர் ப்ரெசன்ட் டைம்ல நம்ம அவரை அறியணும். அந்த பர்டிகுலர் டைமுக்கு அவர், ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அந்த நேரத்துக்கு அவர் வெளிப்படுவார். ஆமென். அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் எவ்வளவோ நான் காரியங்கள் வழியா நான் போனேன், ஆனா அதுல எல்லாம் என்னை என்ன செஞ்சாரு? அவரு விடுவித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு. தாவீது நினைச்சு பார்க்கிறாரு. கொஞ்சம் கண்ணை மூடி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மரண இடுக்கண்கள் போல காரியங்கள்லாம் வந்துச்சு, அதுல இருந்தெல்லாம் எப்படி ஆண்டவர் விடுவிச்சாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்களேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்க. கண்ணை மூடி யோசிங்க. அவர் எப்படி உங்களுக்கு அந்த நன்மைகளை, அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த நன்மைகளை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலிருந்து அவர் நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. இங்க தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அவர் செய்த நன்மைகளை நீங்க நினைக்கும் பொழுது அப்படியே அந்த பிரச்சனைகள் அப்படியே 1008 நெருக்கிட்டு இருந்தாலும் அப்படியே ரெஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆயிருவீங்க. மனது அப்படியே ஒரு காமுக்குள்ள போயிடும். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இது ஒரு ஜெபங்க. எத்தனை பேர் ஜெபிச்சுட்டே வரீங்க? தாவீது கூட சேர்ந்து ஜெபிச்சுட்டே வரீங்களா? என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் தாவீதோட சேர்ந்து சொல்றீங்க, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீரை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். பாருங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா நீங்க எடுத்தீங்கன்னா இது நமக்கு எந்த விதத்துலையும் உதவ போறதே இல்லை. ஆனா இதே இது இப்போ நீங்கள் கர்த்தர் நீங்கள் இருக்குல்ல, இதே இது அப்பான்னு போட்டு வாசித்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்லேருந்து வாசித்து பார்ப்போமே. அப்பா என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் எனது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும். அப்பொழுது நான் அப்பாவின் நாமத்தை தொழுது கொண்டு, அப்பா என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அப்பா கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய அப்பா மன உருக்கமானவர். அப்பா கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அப்பா என்ன ரட்சித்தார். என் ஆத்துமாவே அப்பா உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால் இடலுக்கும் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவருடைய உறவுக்கு அந்த அப்பான்னு பார்த்துட்டு தாவீதே கர்த்தன் பார்த்து இவ்வளோ விஷயங்களை அவரால் அறிந்து கொள்ள முடியுதுன்னா
அப்பான்னு சொல்லி அவரை பார்த்தோன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மளால அனுபவிக்க முடியும்னு பாருங்களேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். தைரியமா நடக்கலாம். இப்ப நம்ம சபைக்கு நம்ம வரும் பொழுதெல்லாம் தைரியமா வரலாம், சாட்சியோட வரலாம். ஆமே. எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இப்படி அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, இப்படிலாம் போகும் பொழுது டெஸ்டிமோனியோட வருவோம். தைரியமா நடக்கும் வரும் பொழுதெல்லாம் ஒரு சாட்சி எடுத்துட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இது வரைக்கும் ஒரு 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 பக்கம் போச்சு, அடுத்த ஸ்டோரி வேற பக்கம் திரும்புது. விசுவாசித்தேன், இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு மனதுருக்கம் உடையவர், அவர் எவ்வளவு இரக்கமானவர், அவர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு தன்னுடைய செவியை சாய்க்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சதுனால ஒரு விஷயத்த ஊர்ஜிதமா சொல்றாரு, ரொம்ப தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். உண்மைதான், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே. பாருங்களேன், சம்டைம் நம்ம ரொம்ப அந்த பிரச்சனையை குறித்து அதிகமாக யோசிக்கும் போது நம்மளோட வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, நமக்கு பிடிக்காத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஆனால் தாவீது சொல்றாரு, எல்லா மனுஷனும் பொய்யன் அப்படின்னு நான் மனக்கலக்கத்திலே பேசுனேன் அப்படின்னா எல்லாரும் பொய்யன் அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படிதானங்க? சும்மா நான் வாயில உளறிட்டேன், நான் ரொம்ப அதிகமா அந்த பிரச்சனைக்குள்ள போனதுனால நான் என்ன செஞ்சுட்டேன், எல்லாரும் கெட்டு போனவங்க, இந்த உலகமே கெட்டு போச்சு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆனா ஒரு விஷயம், நான் வருத்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்பட்ட நேரத்துல அவர் என்ன சொல்லிக்கிறாரு, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அப்போ உளறிடும் பாருங்க. ஆனாலும் அந்த உளறல கூட அவர் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதையும் சொல்றாரு. அவர் பேசல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். இதெல்லாம் அவருக்கு என்னை விட்டுட்டு அவர் செஞ்ச நன்மைகளை திருப்பி முன்னாடி கொண்டு வர்றாரு. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னங்க செலுத்த முடியும் சொல்லுங்க? என்ன செலுத்த முடியும்? அவ்வளவு நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒன்று தெரியுமா, நீங்க 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 சில விஷயங்கள்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்காமலே அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு கூட தெரியல, ஆனா அந்த ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சூரியன் நம்மளுடைய பூமி கொஞ்சம் சூரியனை விட்டு கொஞ்சம் அப்படி நகண்டா நம்மளாம் ஃப்ரீஸ் ஆயிடுவோம். கொஞ்சம் இந்த பூமி சூரியனை நோக்கி கொஞ்சம் நகண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எரிஞ்சிருவோம். இதெல்லாம் நமக்கு தேவைன்னு கூட நமக்கு தெரியல, பார்த்தீங்களா? ஆனா அதையும் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவரே எனக்கு டெய்லி காத்து கொடுங்கப்பா, நான் மூச்சு வாங்கணும் அப்படின்னு கொரோனா டைம்ல தான் அந்த மூச்சை பத்தி நம்ம தேடணும். அதுக்கப்புறம் நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம மூச்சு வாங்குது, அப்பாடா இழுத்து மூச்சு வாங்கிட்டு, அப்பாடா நல்லா மூச்சு வாங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பா யோசித்தோம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் நினைக்கிறதுக்கு சில சமயம் பார்வன் மாதிரி சில பிரச்சனை வரும்பொழுதுலாம் அப்படி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக எனக்கு காத்து கொடுத்தீங்க, எனக்கு நல்ல மூச்சு வாங்குறதுக்கு எனக்கு நல்லா என்ன செஞ்சுருக்கிறீங்க, நுரையில கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு அறியாமலே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்காமலேயே நமக்கு நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம கேட்குற விஷயத்தை எப்படிங்க அவர் செய்யாமல் இருப்பாரு? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதனாலதான் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. என்ன செலுத்த முடியும்? அவருக்கு நான் ஆராதனை செலுத்த முடியும், அவரை நான் நன்றி சொல்லுவேன். அவருடைய ஆலயத்துல போய் மக்களோட மக்களா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து எல்லாரோட சேர்ந்து இருக்கும் போது அங்க கர்த்தரை மீட் பண்றோம். ஏன்னா எங்கெல்லாம் மக்கள் அவருடைய நாமத்துல கூடுறாங்களோ, நீங்க தனியா இருக்கும் போதும் ஆண்டவர் அனுபவிக்கலாம், இந்த மாதிரி கூடும் பொழுதும் இன்னும் அதிகமா அவர் அனுபவிக்கலாம். தனியா இருக்கும் போது அவர் நீங்க மீட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அதையும் அப்பையும் பண்ணலாம். ஆனா அதை விட இங்க வரும்பொழுது, அந்த ஆலயத்துல வரும்பொழுது நீங்க அப்படி ஆராதிக்கும் பொழுது அவரை மட்டுமே யோசிக்கிறீங்க, பாத்தீங்களா? அந்த நேரத்துல அவரை நீங்க சந்திக்கிறீங்க. அப்போ அதை சொல்றாரு தாவீது, என்னத்தை செலுத்துவேன்ப்பா, நீ எவ்வளவு நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் என்ன செய்யறேன், கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஆலயத்துல முன்னாடி ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அந்த சந்தோஷம் பொங்கும் பொழுது ஆண்டவருக்கு அப்படியே பொருத்தனை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
என்ன என்ன செய்வேன் ஆண்டவர், என்ன அப்படி யோசிக்கிறீங்க, அப்பா எவ்வளோ நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும்பொழுது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். இப்படி ஆராதனை அட்டன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அப்படி எல்லாருக்கும் முன்பதாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை போற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். பாருங்க, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பொருத்தனைகள் எல்லாம் அப்படியே அவருக்கு முன்னாடி, ஆலயத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே பொருத்தனைகளை செலுத்த ஆரம்பிக்கிறோம். என்ன செலுத்து, நம்ம செய்யறதெல்லாம் அவர் செய்த நமக்கு பெருசா ஒன்றும் செய்ய போறது இல்லைங்க. ஆனா அந்த சந்தோஷத்துல நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம்னா அப்படி கிவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், துதிக்க ஆரம்பிச்சிடுறோம், ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அவர் அதை தான் செய்யறாரு பாருங்க. எல்லாருக்கும் முன்பாக, அது ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துறோம். தனியா இல்லைங்க, தாவீது தனியா போய் பர்சனலா போய் செய்யல, இங்க எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்யறாராம், செலுத்துறாரு. அப்ப எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவரை தொழுது கொள்றதும் எல்லாருக்கும் முன்னாடி பொருத்தனைகளை செய்யறதுன்றது நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கு, தாவீதுடைய வாழ்க்கையா இருக்கு. தாவீதோடு கூட ஜெபத்தை பண்றது நம்மளுடைய அது வாழ்க்கையாகவும் என்ன செய்யுது இருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி ட்விஸ்ட் ஆகுது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இப்படி கர்த்தரை பற்றி அறிந்து, கர்த்தரை பற்றி முழுவதுமா வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா வாழ்ற பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கான், வேல்யூபிளா இருக்கான், வேல்யூபிளா இருக்கான். ஏன் வேல்யூபிளா இருக்கு? இதே இது சும்மா ஏனோதானு வாழ்ற ஒரு மரணத்தை நம்ம வேல்யூபிளா என்ன செய்ய மாட்டோம், இவன் இருக்கிறது பாரம் தான் அந்த பூமிக்கு, போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதே இது ஏன் பரிசுத்தவான்களுடைய மரணம் ஏன் வேல்யூபிள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா இப்படிப்பட்டவங்க இன்னும் நல்லா இருக்கணும் இந்த பூமியில. இப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, அழியாமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க செழிப்பா இருப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, செழிப்பை பத்தி நிறைய பேசுறாங்க. அதே மாதிரி அழியாமை பத்தி நிறைய பேசுறாங்க, அதுக்கப்புறம் சுகத்தை பத்தி நிறைய பேசுறாங்க. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். இஸ் அ கிஃப்ட். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த கிஃப்டை ரிசீவ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா கொஞ்சம் ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. ஒன்று, நீங்க இப்போ ஒரு படம் வரைகிறீங்க, அதுல வந்து ஒரு காது மட்டும் நல்லா பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? அந்த படத்துக்கு பொருந்துமா? யோசித்து பாருங்க. ஒரு படம் வரைகிறீங்க, உங்களையே நீங்க வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். உங்களையே நீங்க ஒரு படம் வரைகிறீங்க, உங்க படத்துல நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்க காதை மட்டும் நான் பெருசா வரைஞ்சேன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஆனா காது முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே முக்கியம்தான். ஆனா அது எதுல கட்டப்படணும் தெரியுமா? அது ஆண்டவர் அவரை அறிகிற அந்த அறிவிலே கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவரை அறிகிற அந்த அறிவிற்கு பார்த்தீங்களா, எந்த அறிவு? இயேசுவானவர் பிதாவை ஒரு விதமா அறிஞ்சு வச்சுறாரு பார்த்தீங்களா, அந்த அறிவிலே கட்டப்படுகிறது. அஸ்திபாரம் முக்கியமா, அதுக்கு மேல கட்டப்படுற செங்கல் முக்கியமா? என்ன சிஸ்டர் அம்பளை மாட்டி விட்டுறாங்க. அஸ்திபாரம் முக்கியமா, செங்கல் முக்கியமா? செங்கல். அப்புறம் அஸ்திபாரம் மட்டும் இருந்துட்டு செங்கல் இல்லாம இருந்தா, அஸ்திபாரமே எதுக்கு? செங்கலை வச்சு கட்டடம் கட்டுறது தான். புரியுதா நான் சொல்றது? அந்த ஈக்குவேஷன் புரியுதா? அதாவது ஒன்றை மட்டுமே யோசிச்சு பெருசா ஆக்கணும் போது அது வந்து அந்த பாடிக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுல இது எல்லாமே முக்கியம். ஒருவன் தேவனை அறிகிற அறிவில் இருந்து இந்த வாக்குத்தத்தங்களாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆமென். பாருங்க, இப்போ கர்த்தர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே. இப்போ நான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அறிஞ்ச ஒரு ஆளு, அவர் எப்படி இருப்பாரு? நல்லவராகவே இருப்பாரு இல்லையா? கர்த்தர் நல்லவரை பத்தி, அவரை பத்தி அறிஞ்சு அவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லும் பொழுது, அவர் கர்த்தரை அறிகிற அந்த அறிவில் அந்த வளரும் பொழுது அவர் வந்து நல்ல காரியங்களை என்ன செய்வார். இப்போ இவர் வந்து எவ்வளோ நாட்கள் என்ன செய்யுது, பை ப்ராடக்டாகவே ஆகுது. அவர் வந்து நீடிய நாட்கள் வாழ்றது என்பது அவர் அறிகிற அந்த அறிவிலே வளர அந்த அறிவில் அவர் வந்து அந்த ஞானத்துல பூரண புருஷனா ஆக என்ன ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அப்படியே அவர் வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாரு, ஈர்த்து கொள்கிறவரா மாறிடுறாரு. சரிங்களா? இப்போ வந்து இது
ஆண்டவர் இந்த அஸ்திபாரம் எதுவுமே ஆண்டவரை பற்றின அறிவு, அதாவது அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்றத அறியாத ஒரு ஆளு டைரக்டாக இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அந்த அவர் கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த இந்த சுகம், இந்த பலனை ஆண்டவர் சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடிச்சாரு எல்லாமே வச்சுக்கோங்களேன். எல்லா வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள், செழிப்பு, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து அவர் கொடுத்த எல்லாம் அழியாமை, இது எல்லாத்தையுமே ஒருத்தர் ஆண்டவரை அறியாத ஒருத்தர் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்றுக்கொள்றான்னு வச்சுக்கோங்க. இவர் எப்படி வாழ்வாரு? புரியுதுங்களா நான் சொல்றது? ஆண்டவர் அறிகிற அறிவில் ஒருத்தர் அதுல இருந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் நல்ல காரியங்கள் என்ன செய்யறாரு. இன்னொருத்தர் ஆண்டவரை அறியாம இவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரை நான் நீடித்த நாட்களா நிலைத்திருந்து நீடித்த நாட்களா எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இவர் கணவன் மனைவியோட பிரச்சனை. மனைவியை ஒழுங்கா அவர் பாக்குறது இல்ல, பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, குடும்பத்தை ஒழுங்கா பாக்குறது இல்ல, வேலைக்கு ஒழுங்கா போறது இல்ல, இப்படியே போய்கிட்டே இருக்கிறாருன்னா இவர் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து, புரியுதுங்களா, இவர் உலகத்துக்கு இந்த பூமிக்கு பாரமா தான் என்ன செய்வாரு இருப்பாரு, அவரோட குடும்பத்துக்கு பாரமா இருப்பாரு. சோ அப்ப அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். நாம தேவனை அறிகிற அறிவு தான் மிகவும் முக்கியமானதா இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை கட்டுவேன். அது என்ன சபைங்க? பேதுரு என்ன சொல்றாரு, இவர் யாருன்னு சொல்லி கேட்க, நீங்க யாருன்னு சொல்லும் போது ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சத்தியம். அதாவதுங்க அஸ்திபாரம் என்பது சத்தியமாக இருக்கிறது, மாறாத உண்மையாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் என்பது இந்த சத்தியத்தின் மேல் கட்டப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ ஒரு சபைக்கு முக்கியமான தேவை, இப்படி தாவீது வந்து பாருங்களேன், அவர் அறிஞ்சு அவரை பத்தி நிறைய விஷயங்கள். இதே தான் இயேசுவும் ஜெபிக்கிறாரு பாருங்க. இயேசு என்ன ஜெபிக்கிறாரு? யோவான் 17 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் எப்படி, நீங்க உண்மை அறிகிற அறிவுல நான் எப்படி இருக்கிறேனோ அதே அறிவை நான் யாருக்கு கொடுத்தேன்? என்னோட பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். அவர் ஒரு விதமா அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரே, அதை யாருக்கு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யறாரு? அவரு கொடுக்கிறேன்னு. சாரி, மத்தேயு 11 அதிகாரம் எடுத்துக்கோமா. மத்தேயு 11:25. மத்தேயு 11:25. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்போ யாரெல்லாம் அவர்கிட்ட கேட்கிறாங்களோ, இதுவே யாருக்கு அவர் கொடுக்குறாரு பாருங்க. 25 வசனத்தை பாருங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை. ஸோ ஆண்டவர் அறியும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை போல் அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், அவர் தானே ஆண்டவர் தானே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறது இல்லையா? யாருக்கு வெளிப்படுத்துறாராம்? யாருக்கு வெளிப்படுத்துறாருங்க? அவரு பாலகருக்கு அவர் வெளிப்படுத்துறாங்க. அவர்கிட்ட போய் எனக்கு ஆண்டவரே நான் உண்மை இன்னும் என்ன செய்யணும், அறியணும் அப்படின்னு சொல்லி தாகத்தோடு போகும் பொழுது அவர் சொல்றாரு, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். ஏன்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன செய்யறாராம்? குமாரன் வெளிப்படுத்துறாராங்க. இதே ஜெபத்தை தான் பவுலும் செய்யறாரு. ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில் இவங்க என்ன செய்யணும்? அவளுடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் நிருபத்தில் பவுல் ஜெபிக்கிறார். இதை வந்து மெசேஜ் வெர்ஷனில் பாடும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது நம்ம வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். Thank you, Father, Lord of heaven and earth. You have concealed your ways from sophisticates and know it all, but spell them out clearly to ordinary people. Ordinary peopleக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துறாராம். இதெல்லாம் கல்விமான்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மறைச்சிட்டு யாருக்கு வெளிப்படுத்துறாரா? ஆர்டினரி பீப்புளுக்கு வெளிப்படுத்தினாராம். எஸ் ஃபாதர், தட்ஸ் த வே யூ லைக் டு ஒர்க். அது அவருக்கு பிடிச்சிருக்காங்க. இப்படி ஒர்க் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அடுத்து எப்படி
பிதாவும் குமாரனும் எப்படி ஒர்க் பண்றாங்க பாருங்க. ஜீசஸ் resumed talking to the people, but now tenderly, the Father has given me all these things to do and say, this is a unique father son operation. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு வேலையாங்க. அதாவது யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட கேட்குறாங்களோ அவங்கள வெளிப்படுத்துறதுன்றது ஒரு யூனிக்கான ஒர்க்காகவே அவங்க பண்ணுறாங்களாம், ஒரு தனித்துவமான ஒர்க்காகவே பண்ணுறாங்களாம். கம்மிங் அவுட் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இன்டிமேசிஸ் அண்ட் நாலேஜ். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கங்களை வந்து நமக்கு சொல்கிறாராம், நமக்கு அறிவிக்கிறாராம். நோ ஒன் நோஸ் த சன் த வே த ஃபாதர் டஸ். அவர் பிதா எப்படி நடப்பார்ன்றத குமாரன் தவிர அவர் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. நாட் த ஃபாதர் த வே த சன் டஸ். குமாரன் எப்படி செய்வார்ன்றத பிதா தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பட் ஐ எம் நாட் கீப்பிங் இட் டு மை செல்ஃப். நான் எனக்கு மட்டுமே அதை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் மட்டும் எனக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, தானே வச்சுக்க போகிறது இல்லை. ஐ எம் ரெடி டு கோ ஓவர் இட் லைன் பை லைன் வித் எனி ஒன் வில்லிங் டு லிசன். யார் யாரெல்லாம் லிசன் பண்ணணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் லைன் பை லைனாக சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். லைன் பை லைனாக சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆர் யூ டயர்ட்? நீங்கள் வந்து நிறைய பாரங்களை சுமந்துக்கிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர்ன் அவுட் ஆன் ரிலீஜியன். அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. இதை யாருக்கு சொன்னது ஆண்டவர்? இது வந்து யாருக்கு சொன்னது? இதை வந்து சுவிசேஷமா ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இயேசு யார்கிட்ட சொல்றாருன்னா, இந்த இந்த மதத்தை பின்பற்றி இருக்கிறாங்க பார்த்தியா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஆண்டவருக்கு எப்படிலாம் பிரியமா வாழணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும், என்னோட பிரச்சனை அவர் போகணும், அவருக்கு நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்படியே நுகங்களை போட்டு திணிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க. கம் டு மீ, கெட் அவே வித் மீ அண்ட் யூ வில் ரெக்கவர் யுவர் லைஃப். நீங்க வாழ்க்கையை திருப்பிக் கொள்வீங்க. ஆமென். ஐ வில் ஷோ யூ ஹவு டு டேக் அ ரியல் ரெஸ்ட். ரியல் ரெஸ்ட்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. ஒரு உண்மையான இளைப்பாறுனா என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். என் கூட நடந்து வாங்க. வாக் வித் மீ, ஒர்க் வித் மீ, வாட்ச் ஹவ் ஐ டூ இட். இங்கே வாங்க, நான் எப்படி செய்கிறேன்றதை நீ என்ன செய்ய, கவனி. லேர்ன் த அன்ஃபோர்ஸ்ட் ரிதம் ஆஃப் கிரேஸ். அந்த நான் எப்படி அந்த கிருபைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறாராம், நமக்கு சொல்லி கொடுக்குறாராம். ஐ ஒன்ட் லே எனிதிங் ஹெவி ஆர் இல் ஃபிட்டிங் ஆன் யூ. எனக்கு இது பிடிச்சிருக்கு பாருங்க. என்னன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உனக்கு ஃபிட் ஆகாத விஷயத்த நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ எதை கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன், உனக்கு நான் தருவேன். நான் உனக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உனக்குள்ளே வச்சுக்கிட்டே நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாருன்னா எந்த விஷயத்த கொடுக்க மாட்டார்னா, நமக்கு ஃபிட் ஆகாத விஷயத்த என்ன செய்ய மாட்டாராம், கொடுக்க மாட்டாரு. அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அந்த விஷயத்த செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை நமக்கு ஆல்ரெடி வச்சுட்டு தான் அதை சொல்றாராம். எப்படி இருக்கு பாருங்களேன். கீப் கம்பெனி வித் மீ அண்ட் யூ வில் லேர்ன் டு லிவ் ஃப்ரீலி அண்ட் லைட்லி. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்க? ரொம்ப ஃப்ரீயாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அத்தனை தகுதியையும் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சுதந்திரமாக இளைப்பாறுதலா அதாவது அது ரியல் ரெஸ்ட்னா, இந்த உலகம் ஏதோ ரெஸ்ட் அது இதுன்னு சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லுது, நீங்கள் அப்படியே அங்கே போங்க இங்கே போங்க, அப்படியே நேச்சுரலில் கொஞ்சம் நேரம் போய் இருந்துட்டு வாங்க, இயற்கையான விஷயங்கள் நேச்சராக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறு கிடைக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே 1000 விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ என்கிட்ட வா. இப்போ இலான் மாஸ்க் இருக்கார்ல, இலான் மாஸ்க் வந்து எத்தனை பேருக்கு இலான் மாஸ்க் தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. இந்த இலான் மாஸ்க் வந்து அவர் வந்து பாருங்க, அவர் வந்து அவருடைய பிலீஃப் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது வேறு எந்தெந்த பிளானட்லலாம் லைஃப் இருக்குன்றதை செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அடுத்த ஜெனரேஷனை எப்படி அங்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் வாழான்னு. இதெல்லாம் எங்கேருந்து இங்கே வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? பிசாசிக்கிட்ட இருந்து வந்து நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற அப்படின்னா நம்ம பூமியை மட்டும் நிரப்பல, ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை விஷயத்திலையும் அவர் நிரப்பப்படணும். அது யாரால் நிரப்பப்பட முடியும்னு நினைக்கிறீங்க? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மளால தான் அது என்ன செய்யணும், நிரப்பப்படணும். இப்போ அவ்வளோ எலான் மாஸ்க் வந்து உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் பாருங்க. அவர் வந்து பயங்கர பில்லியனர் ஆர் மல்டி பில்லியனர் எப்படின்னு நினச்சிக்கோங்க. அவர் இப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாருங்க. என்ன இன்விடேஷன் கொடுக்குறாருன்னா, இப்போ இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எலான் மாஸ்கை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறேன், நீங்கள் அவரை பற்றி நிறைய குறிப்புகளை நீங்கள் என்ன செய்றீங்க, ரீட் பண்ணுறீங்க. அவரை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அவர் எப்படி தன்னோட நாலேஜ்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அவர் பேசுகிறதெல்லாம் லைக் கொடுத்துக்கிட்டு எலான் மஸ்க் எப்படிலாம் பேசுகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரிப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இப்படிலாம் இருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் பார்த்த கமெண்ட் அவர் வாசிச்சு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால் வருது. நீ வந்து என்ன செய்யணும், என்னோட வீட்டில் வந்து ஒரு நாள் ஒரு வாரமோ ஒரு மாதமோ நீ என்ன பண்ணு, நீ என் கூட நீ தங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தோணும்? எலான் மஸ்க் பற்றி தெரியாதனால உங்களுக்கு அதை யோசிக்கிறதுக்கே முடியல பாருங்களேன். அவருக்கு அதாவதுங்க அவரை பற்றி தெரியறதுக்கும் அவரோடு கூட பழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போகும்பொழுதெல்லாம் இப்படித்தான் பழகணும் பாருங்க. அப்படித்தான் கூப்பிடுறாரு, நீ என் கூட வா, நான் எப்படி நான் பண்றேன்றதை என்ன செய்ய வாட்ச் பண்ணு. அவரு காலையில இருந்து அவர் கூட எந்திரிக்கிறீங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் கூட காஃபி குடிக்கிறீங்க, அவர் கூட படுத்து தூங்குறீங்க, அதுக்கப்புறம் பகல் அவர் கூட என்ன பண்ணுங்க பிசினஸ் பண்றதுக்கு போறீங்க, இந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் போறாரு எங்கெங்கெல்லாம் வராரு. இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்குமோ, இயேசு அப்படிதான் சொல்றாரு, நீ என் கூட வா, நான் என்னென்னலாம் பண்றேன்னு நீ என்ன செய் பாரு, நான் அறிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் நான் என்ன செய்றேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் அப்படி அழைக்கிறார். ஒரு உண்மையான இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி ஆண்டவரை அறிகிற இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு எதுக்குங்க வந்தாரு? இதை சொல்லி முடிச்சுட்டேன் நான். இயேசு எதுக்கு வந்தாரு? இயேசு சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு, வியாதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன செஞ்சாரு, சுகத்தை கொடுத்தார். ஆனா இயேசு சிலுவையில் வர்றதுக்கு முன்னாடியே சுகம் வந்து எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? என்னங்க, ஒரு குழந்தை செத்து போச்சு, சுனாமியாளுடைய குழந்தை, அது என்ன செஞ்சாங்க திருப்பி, ஸோ மருத்துவங்க உயிரோட எந்திரிச்சாங்க. வேற என்ன அற்புதங்கள்லாம் நடந்துச்சு? இங்க ஆண்டவர் தரித்திரத்தை என்ன பண்ணாரு சிலுவையில், ஐஸ்வர்யமா நமக்காக எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு, நமக்கு ஆசீர்வாதமா நமக்கு எல்லா சாபங்களையும் மாற்றி கொடுத்தார். அதே ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அதை அனுபவிச்சாரா இல்லையா? அவர் அனுபவிச்சாரு. இன்னுமே சொல்லப்போனா அந்த ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க இருக்கிற நீங்க ஆசீர்வாதம் சொல்றதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு லெவலுக்கு தான் இருக்குது. எனக்கு இந்த கார் வாங்கணும், 4 வீடு வாங்கணும், இந்த பக்கம் இடம் வாங்கணும், அந்த பக்கம் இடம் வாங்கணும், அவ்வளவு அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒருத்தனுக்கு அங்க ஆசீர்வாதம் இருந்தது. விசுவாசத்தினால ஒரு ராஜா வந்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்துல ஆபிரகாம் வந்து இருந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம்லாம் இன்னும் நம்மளுடைய இடம், நம்மளுடைய ஹார்ட் வந்து எல்லாரும் ஜாகலை, ஏன்னா நம்ம இன்னும் அவர் கூட பழகலை. சரிங்களா? ஸோ இது பண்றதுக்கு இயேசு வந்து நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா எலான் மஸ்க், அம்பானிலாம் எந்த இயேசுவை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க சொல்லுங்க? நம்ம எதுக்காக நம்ம தேடி வர்றோமோ ஒருத்தன் அது இல்லாமலேயே அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கான். அப்ப இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? சாவாமையும் அழியாமையும் நமக்கு என்ன செஞ்சாரு, சிலுவையின் மூலமா நமக்கு வாங்கி கொடுத்தாரு, மரணத்தை சிலுவையில ஜெயித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏனோக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏனோக்கு என்ன பண்ணார், மரணத்தையே காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்லையா? வேற யார் எடுத்துக்கொள்ளப்பட்டா? எலியா. ஸோ அப்போ கிறிஸ்து செஞ்ச அத்தனை வேலையுமே கிறிஸ்துவுக்கு முன்னாடியே எல்லாமே என்ன செஞ்சிருக்கு இந்த உலகத்துல, இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கு. அப்ப எல்லாமே நடந்திருக்குன்னா அப்ப இயேசு எதுக்கு உலகத்துக்கு வந்தாரு, எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவர் செஞ்சாரு? ஏன்னா இவங்க இவ்வளோ விஷயங்கள் அறிஞ்சிருந்தாலும் யாருமே இயேசு அறிந்த மாதிரி பிதாவை யாருமே என்ன செய்யல, அறியவே இல்லை. அதை நமக்கு காட்டுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார், பிதானா யாரு அப்படின்னு. ஸோ இதை வந்து யார் மூலமா மட்டும்தான் அறிய முடியும்னா இயேசுவால மட்டும்தான் அறிய முடியும். நீங்க மற்ற எல்லா மதங்களையும் இங்க எடுத்துக்கோங்க. அந்த இப்ப புத்த மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்த மதத்துல புத்தரை பத்தி அறியணும்னு அவசியமே இல்லை. புத்தர் சொல்லி கொடுத்த விஷயங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டாலே போதும். புத்தரை பத்தி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேற எந்த விஷயங்களாலும் எடுத்துக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் நபரை பற்றி அறியணும் அவசியமே இல்லை. அந்த கொள்கைகளை மட்டும் அறிந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம வந்து எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுறோமோ அது எல்லாமே நீங்கள் ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட உங்களோட 1000 மடங்கு அவங்க சூப்பராக இருக்காங்க ஒழுக்கத்தில். பொய்யே சொல்லாமல் அவங்களுக்கும் நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு சூப்பராக ஒரு வாழ்க்கை, மாரல் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இயேசுவை எதுக்குங்க நம்ம ஆராதிக்க வர்றோம்? என்னங்க டிஃப்ரெண்ட்டு?
சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பவுலும் திருப்பி திருப்பி அழுத்தி அழுத்தி சொல்றாரு. உம்மை நான் அறியணும், உம்மை அறிய வேண்டிய பிரகாரமா நான் என்ன செய்யணும்? அறியணும். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தாவீது இவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் அறிஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்த முடியும்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் பிதாவை பற்றி நமக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? நான் இன்னும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா இன்னும் இயேசு அறிந்த மாதிரி பிதாவை இந்த உலகத்தில் யாரும் இன்னும் அறியலை. அறிந்திருந்தா இந்த உலகம் இப்படி இருக்காது. இப்போ இது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஸோ ஆண்டோடைய சமூகத்தில் போகும்பொழுதுலாம் பிரச்சனையை மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனாலும் கூட எங்கே போய் நம்ம நிற்கணும்னா, அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, அவர் எவ்வளோ மனதுருக்கமுடையவராக இருக்கிறாரு, அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா வாக்கு தத்தங்களெல்லாம் ஈர்த்து கொள்கிறவர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் எதையெல்லாம் கேட்டு போகணும், அதெல்லாம் நீங்கள் நாடணும், இதெல்லாம் எனக்கு வரணும் வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருதுங்க. ஏசு என்னைக்குங்க ஐயோ 5 அப்பம் 2 மீன் ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் எப்படி கேட்கல, ஸ்தோத்திரம் பண்றாரு, ஜஸ்ட் பிளஸ் பண்றாரு. ஆண்டவர் அடுத்த செகண்ட் அவர் விசுவாசமா என்ன சொல்றீங்க பாரு, போய் எல்லாத்தையும் 100 பேரை என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் 100 பேரை தானே உட்கார சொன்னாரு, எல்லாத்தையும் உட்கார வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் என்ன செய்யறாரு, உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சா எல்லாருக்கும் ஃபீட் ஆகுது. பிதாவை அறிகிற அறிவு என்னவெல்லாம் பண்ண வைக்குது பாருங்க இயேசுவை. ஒரு நாள் வந்து பாருங்க வரி பணம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் இயேசு நான்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட வந்து வரி பணம் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தால் செஞ்சுருப்போம். ஆண்டவர் வானத்துலேருந்து நான் வந்திருக்கேன், என்கிட்டயே வந்து வரிப்பணம் கேட்குறியா, அந்த பூமியும் அது நிறைவும் என்னுடையது, என்கிட்ட வந்து நீ வரிப்பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கல. அதிகாரத்துக்கு கீழ்ப்படுது. போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை, அந்த அதிகாரத்துக்கு எப்படி கீழ்ப்படியணுன்றதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துறாரு பாருங்க. அவருக்கு அந்த நேரத்தில் யோசிக்கல, ஐயோ நான் எங்கே போவேன் பணத்துக்கு அப்படிலாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் கடலுக்குள்ள போய் மீனை தேடணும்னு நான் சொல்ல வரல, ஆனா உங்களுக்கு தேவைன்னா அது அப்ப கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அது அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். தேவனை அறிகிற அறிவு இப்படியா உங்களோட தேவைகள் எல்லாம் இந்த விதத்துல சந்தித்து கொண்டு இந்த உலகத்துல வாழணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமும் அதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புறீங்க? அந்த சங்கீதம் 116 மீதி இருக்கிற வசனங்களை நம்ம வாசித்து முடிச்சிருவோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு இப்படி தேவனை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய வாழ்க்கையே ரொம்ப அருமையானதுங்க. ஆமென். ஆமா, கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். பாருங்க, அவர் எப்படி கட்டுகளை அவிழ்த்து விட்டுருக்கிறாரு அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு, நினைவு கூறுகிறார். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் அறியும் பொழுது பொருத்தனைகள் எல்லாம் ஆண்டவரே நான் இது பண்ண, நீங்கள் என்னென்னலாம் ஆண்டவருக்கு பொருத்தனைகள்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுகிறவளா அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. ஆமென். உங்களோட வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் இதை செய்யணும் அதை செய்யணும் அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்டவர் அந்த வல்லமை நமக்குள்ளே தான் வச்சிருக்கிறாருங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபிட் ஆகாத விஷயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறதே இல்லை. அப்படி கொடுக்குறாருன்னா, அப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதற்கேற்ற கெப்பாசிட்டியை நமக்குள்ளே வச்சு தான் அதை செய்ய சொல்கிறாரு. ஆமென். ஸோ எலான் மாஸ்க்கு வந்து அவருக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு பாருங்களேன். நம்ம இது நம்ம ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கைகளை வந்து நம்பிக்கைகள் வந்து நம்மளுடைய மனதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. யோசிக்க முடியாதபடி நம்மளால யோசிக்க முடியுமா பாருங்க. பிளானட்ல நம் உயிர் வாழ முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிச்சன்ல இருக்கிற டப்பால கடுகு இருக்கா மிளகு இருக்கா அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய இருதயம் வந்து இவர் கூட பழகங்க
நம்ம நம்ம நம்மளுடைய அழைத்த அழைப்புக்கு நேரம் நம்மளை பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. அதெல்லாம் நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு. சொல்லும் பொழுது நமக்கு நமக்கு அந்த விசுவாசிக்கக்கூடிய அந்த கிருபையை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப கொடுக்கும் பொழுது நம்ம இருக்கிற இந்த நிலையிலேயே நம்ம இருக்க மாட்டோம். பெரிய விஷயங்களெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அதற்கேற்ற நம்மளுடைய அது எப்படி ஆகும்னா, நம்மளுடைய இந்த வார்த்தைகளை கேட்க 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 நம்மளுடைய இருதயத்தை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படியே நம்மளுடைய இருதயம் வந்து எப்படி ஆகும்னா, அந்த பெரிய காரியங்களை யோசிக்கும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய இருதயத்தை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இது வந்து வேற எதாலையும் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சத்தியத்தை கேட்கறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறோம் என்பது ரொம்பவே முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு சத்தியங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து போன தடவை சொன்ன மாதிரி ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் வந்து பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து உங்களை அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணாது. அந்த மதம் வந்து உங்களை செய்யாது. பரலோகத்தை கூட்டிகிட்டு போகிறதுலேயே அதுக்கு வேலையாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி குமாரர்கள் வெளிப்படணும், இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விழா வெளிப்படணும், அதெல்லாம் வந்து அதுக்கு என்ன செய்யாது, மதத்துக்கு. இன்னும் சொன்ன போனால் மதம் இதுக்கு எதிர்க்கும். ஸோ உங்களுக்குள்ள இருந்து இந்த இயேசு வெளிப்பட விரும்புகிறார். இயேசுவை அறிய 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 அவர் நம்ம வெளிப்படுத்துறவர்களாக மாறுவோம். அதனால தான் அவர் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பவுலும் அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கலாத்தியராக இருக்கட்டும், எபேசியராக இருக்கட்டும், 1 கொரிந்தியராக இருக்கட்டும், கொலோசியராக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்றதை பற்றி அவர் திரும்பி 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 சொல்லிக்கிட்டே பைபிள் வசனங்கள் இதைத்தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஸோ நம்ம ஜெபிப்போம் கண்களை மூடி. ஆண்டவரே, ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம இன்னும் அறியலை. அறிஞ்சிட்டோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அறிஞ்சிட்டா அவர்கிட்ட இருந்து வர ஞானமே நம்மளே வந்து தடுத்துடுற மாதிரி. எனக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும், இப்போ நீங்கள் பேசுனீங்களா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியறதுக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து வச்சுருக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட போகும்பொழுதெல்லாம் ஒரு விதத்தில் ஆண்டவரை அறிந்தாலும் அவர்கிட்ட போகும்பொழுது ஒன்றுமே அறியாத ஒரு பாலகனை போல் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி வாசனம் வலியுறுத்துகிறது. இந்த வேளையில ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய நாசியானது அவருடைய சுவாசத்தை உங்கள் மீது ஊதும்படியாக, உடைய இருதயத்தில் ஊதும்படியாக அவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களோடு கூட ஒர்க் பண்ண அவர் விரும்புகிறார். இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்க. பிதாவும் இயேசு இதுக்கு ரொம்ப கமிட்டடா இருக்காங்க, ரொம்பவே கமிட்டடா இருக்காங்க. தன்னை யாரு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதிலே அவர் ரொம்ப கமிட்டடா இருக்கிறார். நீங்க பிரச்சனைகள் 1000 விஷயங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட போகும் பொழுது பிரச்சனைகளை நீங்க முதல்ல சொல்லுவீங்க, சொன்னாலும் கூட கொஞ்ச நேரம் அப்படியே அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீங்க என்னவாக உங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்க எனக்கு காட்டுங்கப்பா. தாவீது கண்டுபிடிக்கிறாரு, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், இது எவ்வளவு மனதுருக்கம் உடையவர், என் கூப்பிடுதலுக்கு நீர் செவிசாய்க்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். எவ்வளவு நன்மைகள் என்னோட வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன்னு சொல்றாரு தாவீது. நான் செய்த பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு? இந்த இயேசுவை நீங்கள் சந்தித்ததுக்கு அப்புறம் அல்லது சந்தித்திருக்கிறீர்களா? முதல் கேள்வி, இந்த இயேசுவை நீங்கள் சந்தித்து விட்டீர்களா? சந்தித்த பின் உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க?
அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, இந்த வேளையில உங்களுடைய கிருபையை, இந்த வேளையில இங்கே வந்திருக்கிற இதை கேட்க போகிற ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றுகிறபடியால் நன்றி. உடைய சுவாசத்தை ஒவ்வொருவர் மீதும் இந்த வேளையில நீர் ஊதுவீராக. எல்லாம் அவருடைய மனதிலே இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அடைக்கப்பட்டதாக இவர்கள் நினைக்கிறார்களோ, அந்த எல்லா காரியத்திலும் நீர் என்னவாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கும்படி அவருடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும்பா. உடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் இன்னதென்பதை உணரும்படியாக உடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. அவர்கள் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பெரிய மகிமையை நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க என்பதை பார்க்கும்படி ஒவ்வொருவருக்கும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. இந்த வேளையிலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ண நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. நன்றி ஆண்டவரே, இந்த வேளையில எங்களோடு கூட இந்த நாளில் நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இந்த செய்தி முடிந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வீட்டுக்கு சென்றதுக்கு அப்புறமா ஒவ்வொருவரோடும் கூட நீ பேச போகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் கூப்பிடுதலுக்கு நீ செவிசாக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீர் உதவி செய்ய போகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு தருணங்களிலும் நீர் யாராக இருக்கிறீர் என்பதை பார்க்கும்படியாக அவர்களுக்கு நீர் கிருபை செய்ய போகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.